எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த கப்பில் தண்ணி சேர்த்து ஒரு 2 வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊறட்டும். 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வறுப்பட்டு வச்சு நான் எடுத்துடுறேன். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ உள்ள சேர்த்துடலாம். அரை கப்பு ரவை சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 1/2 hour இருக்கட்டும். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. அப்படியே முந்திரி பாதாம் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் மீடியமாக சூடாகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அனல் லோ ஃப்ளேம் தான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்முடைய ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.